ஹாய் மேம், இது தேங்க்ஸ் கிவிங் வீடியோ. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே கொடுத்த ஒரு வேல்யூபிளான ஒண்டர்ஃபுல்லான லவ்வபிள் சப்போர்ட் நம்ம சிவா சாரீஸ்க்கு நீங்கள் தீபாவளி அண்ட் தீபாவளிக்கு அப்புறமும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட் சொல்லில் அடங்காது அண்ட் தென் எண்ணில் அடங்காது. அதுதான் நான் சொல்லணும். அதுக்கெல்லாம் நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 தலைவணங்கி நான் நன்றி உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். கோடான கோடி நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல், உங்களுடைய வழிநடத்துதல் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு சொல்கிறீங்க மேம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் நம்மளை பார்க்குறீங்க, நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பி. மேம் லைவ் பண்ணுங்கள், வீடியோஸ் இன்னும் நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப 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 அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு நான் ஹார்ட்ஃபுல்லான ஒரு தேங்க் உங்களுக்கு தலைவணங்கி நான் நன்றி சொல்லிக்கணும். பிகாஸ் அதை நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இந்த இடத்துல நான் இல்லை. ஓகேவா? எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான். அதே மாதிரி என்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறது ஒரே ஒரு விஷயம், கஸ்டமர் மட்டும் இல்லை, வெளியாட்களுமே நிறையா பேர் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. மேம் எல்லாருமே சாரீ சேல் பண்ணுறீங்க, எல்லாருமே சாரீ விற்றுட்டே இருக்கீங்க, எல்லாருமே விற்றா யார் மேம் வாங்குறதுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த கேள்விக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எல்லாருமே விற்கிறாங்க, கரெக்டாக, தப்பு கிடையாது. நீங்கள் சொல்கிற விஷயத்தில் தப்பு கிடையாது. எல்லாருமே சாரி, எல்லா ப்ராடக்ட்டுமே ஆன்லைனில் ஆஃப்லைனில் போயிட்டே தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏன் வாங்குறாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா எதுக்காண்டி, என்ன பர்பஸ்க்காண்டி வாங்குவாங்க? அவங்க தேவைகள் நிமித்தம் வாங்குவாங்க. அதே நேரத்தில் ஏன் வாங்குறாங்கன்னு நம்ம நினைக்கணும். நம்மளை மாதிரி நிறைய பேர்த்த, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை வாழ வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இது அருமையான ஒரு வார்த்தைன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் வாங்குறாங்கன்னு சொல்கிறத விட நம்மளை வாழ வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இறைவனுக்கு அடுத்தபடியாக உங்களை தான் நாங்கள் நினைக்கிறோம். பிகாஸ் நீங்கள் உண்மையிலே நிச்சயமாக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் ஒவ்வொரு மக்களை நீங்கள் வாழ வச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த சாரியை வியூ பண்ணி காமிச்சு நான் சேல் பண்ணுறேன். எனக்கு பெனிஃபிட். இந்த சாரிக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த ஒரு சாரிக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. அப்போது எத்தனை மக்களை நீங்கள் வாழ வைக்கிறீங்க? அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற இடம், அது ஹோல்சேலராக, மேனுஃபேக்சரிங்காக, வீவர்ஸாக, யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அந்த நூல் தயாரிக்கிறது, இந்த சாயப்பட்டறையில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஒரு சேலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்மளோட உணர்வோடு சம்மந்தப்பட்டது, நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தோட சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏன் வாங்குறீங்கன்னு நம்ம நினைக்கணும். நம்மளை மாதிரி எத்தனையோ மக்களை நீங்கள் வாழ வைக்கிறீங்க இல்லையா? அதுக்காக ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய உதவிக்கு, உங்களுடைய சப்போர்ட்க்கு, உங்களுடைய ஆதரவுக்கு நோ வேர்ட்ஸ் டு சே. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றிகள் பல.